ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வெண்டைக்காய் புளிக்குழம்பு சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் குழம்பு ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி வெண்டைக்காய் வாங்கினாலே இந்த முறையில் குழம்பு செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நான் செய்த முறையிலே அளவுகளோட இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காய் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் வெண்டைக்காய் குழம்பு. இப்போ இதில் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணியிருக்கேன். சொத்தை இல்லாமல் நல்லா வெண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வந்து ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு வதக்கும் போது சடசடன்னு வெடிக்கும். இப்போ வெண்டைக்காவை நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க. மிதமான தீயிலே வதங்கி வரட்டும். இப்போ வெண்டைக்காய் வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயை உடைச்சிட்டு வெண்டைக்காய் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் 8 பூண்டு பற்கள் நல்லா தட்டிட்டு 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இப்போ இது நல்லா எண்ணெயோடு வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. நான் சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இப்போ வெங்காயத்தையும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி பழத்தை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க பேஸ்ட்டாக கூட. வெங்காயம் தக்காளி மிதமான தீயில நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த டைமுக்கு நம்ம மசாலா பொருட்கள்லாம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். 25 கிராம் புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இங்கே புளி. இதை வந்து 1/2 டம்ளர் தண்ணீரில் கரைச்சிட்டு புளி கரைசல் சேர்த்துருக்கேன். புளி கரைசல் சேர்த்து நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காவையும் புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குழம்பை கொதிக்க விடலாம். இடையில கலந்து விடுங்க. மிதமான தீயிலே கொச்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு இருக்குது பாருங்கள். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் வெல்லம் சேர்த்து வெண்டைக்காய் குழம்பு செய்யும் போது சுவையே வேறு லெவலுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். வெல்லம் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன் சிம்மிலே. இப்போ 1 நிமிஷம் போல் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சாதத்தோடு இந்த வெண்டைக்காய் குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தம் மாதிரி இருக்குங்க. சாதத்துக்கு மட்டும் கிடையாது, இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு இன்றைக்கி வச்சு சாப்பிட்றதோட மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. 2லேருந்து 3 நாள் கூட இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியான இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெண்டைக்காய் வாங்கினால இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க, ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.